இயேசு மாம்சத்தை உடையவரா வர்றார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பியாச்சு. அடுத்த இனி அவர் சொல்றாரு, நான் இனி வரமாட்டேன், தேற்றரவாளனை நான் அனுப்புவேன் சொல்லியே சொல்றாரு. இயேசு சொல்றாரு. அப்ப இயேசு தேற்றரவாளனா, அதே இயேசுதான் போயிட்டு தேற்றரவாளனா வரார். இனி அவர் இயேசு என்கிற பேர்ல மாம்சத்தை உடையவரா ஒரு மனிதரா வந்தவர் இப்ப ஆவியானவரா எல்லா இடத்துலயும் ஆளுகை செய்யும்படியாக வருகிறார். அப்ப இயேசுவா இருந்த சமயம் ஒரு இடத்துல இஸ்ரவேல்ல, ஒரு இடத்துல பாலிஸ்தீன் பக்கத்துல அங்க இருந்து கொண்டு அந்த காரியங்களை எல்லாம் செய்தாரு. அவர் பலியானார், மரித்தார், உயிரோடு எழுப்பினார். இப்போ இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இல்ல ஒட்டுமொத்த உலகத்தை ஆளுகை செய்யறார். அப்போ இனி அவரு இயேசுவா மாம்சத்தோட மக்களிடத்துல காட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வர மாட்டார். அதுதான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப நீங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப பவுல்கிட்ட பேசுறாருல்ல, பேசுறது நம்ம இருக்கும் தவிர அப்படி ரூபமா வர்றது புரியுது இல்லை. இப்ப அவரு ரூபமா எப்ப வர்றாருன்னா, உயிர் தெழுந்ததா காண்பிக்க அதே ரூபத்துல வர்றாரு. வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து 40 நாளும் திருஷ்டாந்தப்படுத்தி தெளிவா பேசி கொடுக்காரு. அதுக்கப்புறம் ஒலிவமலையிலிருந்து தம்முடைய கடமை முடிஞ்சதை ஒன்னு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அந்த பிரமாணத்தின்படி. புரியுது? அப்போதான் நீ தொட்டு பார்க்காத, நான் இன்னும் இதாகலன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. அதுக்கு பிறகு அது அவங்க கல்லறை இதுல ஆமா இங்க இல்ல. அப்போ அந்த தூதர்கள் என்ன இல்லைன்னா எப்படி எழுந்தருளி போனாரோ அது மாதிரி இனி வருவாருன்னு அந்த பிரமாணத்தை அங்க சொல்லுவார். அதுக்கு பிறகு இயேசு என்கிற நாமத்துலதான் செயல்படும் ஆவியானவரை தவிர ரூபம் இருக்கு. ஆமா, எங்கேயுமே வேதத்துல அதுக்கப்புறம் வந்து மாம்சத்தின்படி நம்ம பார்க்க முடியாது. பவுல்கிட்டையும் பேசும்போது இதுலதான் நம்ம அளவு மாட்டோம். இயேசு கண்டனெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப பவுல்கிட்ட பேசும்போது சத்தத்தின்படி தானே பேசுவாரு. அதுக்கப்புறம் எங்கேயுமே யோவான்கிட்ட சொல்லும் போது தூதனை கொண்டு தானே பேசுவாரு. கட்டாயம் இயேசு என்கிற இதுல ஒரு மாம்ச ரத்தம் உடையவரா நான் வந்து ஒரு சொப்பனத்துல அல்டா தரிசனமா நேர்ல பார்த்தேன். இயேசு ஒரு இதா மனுஷன் அந்த மாதிரி பார்த்தேன்னு தானே சொல்றோம். யோவான்கிட்ட கூட என்ன சொல்லியாரு? பிரமாணத்தின்படி அதுல நம்ம தொடக்கத்துல என்ன எழுதியிருக்கோம்னு சொன்னா, தேவன் இயேசுக்கு ஒப்புவித்தது, இயேசு தம்முடைய தூதனை அனுப்பினான். அந்த பிரமாணத்தின்படிதான் செயல்பட்டுருக்கு. அப்ப அவரு குமாரனுடைய சாயலுக்கு அது ஒரு இதாங்க காண்கிறது. அல்லாம அவர் எப்படி சூரியனை மாதிரி இருந்தா இவன் தாங்கிடுவான். அவன் ஒரு தரிசனம் காணு. அதுல அவர் இப்படி கைகள்ல ஏந்தி இருந்தது மாதிரி அப்படி உள்ள ஒரு தரிசனம். புரியுது? அது தேவ இதுல இருந்து காட்டப்படுகிற தரிசனமே தவிர அது குமாரன் ரூபத்துல வந்து நிக்கிது. இப்ப அங்க இப்ப வெளிப்படுத்தின பார்க்கும்போது நம்ம 2ஆம் அதிகாரம் நினைக்கும் அங்க அவரு இப்படி இருக்கும். அவருக்கு இந்த சாயல தானே தேவ சாயல தானே சொல்றாப்புல, இப்படி அக்னி இதா இருப்பாரு, ஒரு இதா போட்டிருப்பான் இல்லையா? அவரு சாயல் இப்படி 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 எல்லாம் இருக்கு. ஒரு அர்த்தத்தை அதான் அந்த அர்த்தத்தின்படி அது அவருடைய வல்லமே தானே குறிக்குது. இப்படி இருப்பாரு, இப்படி அவருடைய பாதம் இப்படி இருக்கு, அவருடைய கண்கள் இப்படி இருக்கு அப்படின்னா அது அந்த மாதிரி அவ்வளவுக்கு வல்லமை உள்ள தேவன் என்கிறத காட்டுதே தவிர, ஆமா அவரு பவர்ஃபுல் உள்ள தேவன் நீ அவரை அற்பமா எண்ணி அவர்கிட்ட எப்படி இருக்காதுன்னு உள்ளதை காட்டுக்காக அந்த இது அப்படி அங்க அவர் அப்படி அவரு வெளிப்படுத்துகிறார். ஆமா, அவன் என்ன சொல்லியா, நான் செத்தவனை போல விழுந்தேன் நான் சொல்லி. அப்ப அவருக்கு ஆவினால அவனை உள்ளாக்கிதான் இதெல்லாம் பார்க்கவே முடியும். அவனுக்கு ஆவினால முடியாது. அவன் எழுத இல்ல, நான் ஆவிக்குள்ளானேன். தேவனுக்கு ஆவினாலதான் அவனை இதை காணதுக்கு பலப்படுத்தி, அல்லாம மனுஷன் இதை கண்டுவிட மாட்டான். கண்டுட மாட்டான், அவனால தாங்கவும் முடியாது, மனுஷன் அதுக்கு முன்ன நிக்க முடியாது. அப்போ அதுல அவரு ஒரு பெரிய காட்சி மாதிரி கொடுக்குது. அவருடைய வல்லமை அவ்வளவு, அப்படிப்பட்ட தேவனாங்கும். சூரியனை மாதிரி பிரகாசிக்கிறவர், அதே மாதிரி அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், உலகளத்து பாதத்தை போல உள்ளவர். அப்படிப்பட்ட அக்னிமயமான தேவனிடத்துல நீ அற்பமா நடக்காத, அற்பமா எண்ணாதன்னு சொல்லி அதுக்கு வீரியத்தை காட்டக்காங்க. அப்படி வச்சிருக்காரு கையில சபைய. ஏழுன்னு பொன் குத்தொழகு மத்தியில உலாவி கொண்டிருக்கிறவர் அப்படின்னு சொல்லி தேவனுடைய அந்த இப்ப நம்ம பிதாவாகிய தேவனை குறித்து வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஆமா ஆமா. 4 ஜீவன்களுக்கு மத்தியில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்கிற இதுல துவனிக்குள்ள இருந்தாரு. ஒரு வானத்துல ஒரு சிங்காசனம் இருந்தது, அதுல அவரு படிக பச்சையும் இப்படிப்பட்ட இதுல இருந்த பத்மராகத்திற்கும் ஒப்பா இருந்தார்கள். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்த ஜனங்களுக்கு இதுக்கு மேல சொல்ல முடியாத அளவுல அது பவர்ஃபுல் காரியங்கள். அதனால அவங்க அந்த இதன்படி சொன்னாங்க. புரியுது?
அப்போ இந்த கற்களை ஒப்பிட்டு தேவனை பேசியிருக்கு, அது தன்னில் தானே ஒளிரிய கற்களாங்க. மற்றதெல்லாம் அதுக்கு மேல வெளிச்சம் படும்போது இது அதே வெளிச்சம், அதுக்குள்ளே வெளிச்சம் வெளிச்சம் வந்துட்டு இருக்கு தன்னில் தான். அது ஒரு இருட்டுல இப்ப இந்த அறைய இருட்டா வச்சால் அதை கொண்டு உள்ள வச்சா அதுல வெளிச்சம் வெளிச்சம் வந்துட்டு அதுக்கு உள்ளுக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஒரு பல்பு இருக்குன்னா அந்த பல்புக்குள்ள ஒரு பவர் கொடுக்கணும், கொடுத்தாதான் அது ஒளிரும். ஆனா இது அப்படி இல்லை, தானே ஆட்டோமேட்டிக்கா அதை கொண்டு வச்சாலே இருட்டும் அதை மாறி வெளிச்சம் ஒளிரும் கற்கள் தான், அதுல வெளிச்சம் இருந்துட்டு இருக்கு. அதாங்க அது தன்னை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க, அது தேவனதான் சொல்லுது. பத்மராகம் அதே மாதிரி அவர் அவ்வளவு ஒளியானவர் என்கிறத புரிய வேண்டி அப்படிப்பட்ட காட்சிகள். அதுதான் அந்த யோவான் பாத்தீங்கன்னா, யோவான் ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா. அப்ப இந்த அதுக்குள்ள அவருக்குள்ள இருள் அதை ஆட்கொள்ளலன்னு எல்லாம் யோவான் பேசுவார், அப்படிதானே? அதானே, அததான் அங்க சொல்லி அவரு அங்க சொல்லும் போது அந்த பத்மராகத்துக்கும் வஜ்ரக்கல்லுக்கும் ஒப்பானவர்னு சொல்லுது. அவருக்கு நம்மளே இந்த பரலோக ராஜ்யம் அப்படி இருக்குன்னு சொல்லி இருக்குல்ல, உடனே அப்படிப்பட்ட இதுல இல்ல நம்மளை கொண்டு போறோம். அவ்வளவு அது பவர்ஃபுல்லானது. நீ அதுல பிரவேசிக்க இவ்வளவு அற்பமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உள்ளது காட்ட அங்க போட்டுருக்கு. அல்லாம உடனே அங்க நம்ம அங்க பசும்பொன் இதா இருக்கான். பசும்பொன் எதை குறிக்குதுன்னா அதுல மாசே இல்லைன்னு, அது துருவே பிடிக்காதுண்ணா. புரியுது? பொண்ணுக்கு அதுக்கு குவாலிட்டி என்னன்னா, பொண்ணு துரு பிடிக்காது. நீங்க ஒரு தண்ணிக்குள்ள போட்டுட்டு எத்தனை வருஷம் இது பண்ணாலும் அதுல பாசி மாதிரி என்னதும் பிடிச்சிருந்தாலும் அது துரு பிடிக்காது, கெட்டு போகாது. அது பட்டை திட்டும் போது இதாகிடும். அப்ப துரு பிடிக்காத வஸ்து அதாங்க பசும்பொன்னுன்னா அதுல கொஞ்சம் கூட கலப்படம் சேர்க்காது. அப்போ அங்க பசும்பொன் வீதினா அங்க இப்படிப்பட்ட கலப்பு ஆவி உள்ள மனிதன் வர முடியாது. சுத்தம் அது எப்படி சுத்தமா இருக்கோ அதுக்கு மேல நடக்கணும், சுத்தமா இருக்கணும்னு உள்ளதை காண்பிக்கிறாங்க. இப்ப பசும்பொன்னு போட்டிருக்கு, அதுல நீங்க எதையும் சவிட்டிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு மரியாதை எங்க போயிடும். அப்ப நம்ம அப்படிப்பட்ட ஒரு அறைக்குள்ள பிரவேசிக்கும் போது எப்படி காலுகையெல்லாம் கழுவி வருவோம் இல்லையா? ஒரு டைல்ஸ் போட்ட தரையில கூட நம்ம சாதா தரையில இதுக்கு வேண்டி இருக்க மாட்டோம், செருப்பை கலத்தி போட்டுட்டு வருவோம். அதுக்கு மகிமையை நம்ம ஆட்டோமேட்டிக்கா பணிஞ்சு செயல்படுவோம் இல்லையோ? இப்போ ஒரு மகிமையான இடத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது நம்மளை சுத்தப்படுத்திட்டு தான் உள்ள போகும். அப்போ அவ்வளோ பசும்பொன்னா இருக்கு அந்த மகிமைக்குள்ள. நம்ம இப்படி கொஞ்சம் பாவம் கொஞ்சம் அப்படி எல்லாம் இருக்கதான் செய்யும் மனுஷன்னா. இப்படி எல்லாம் அங்கே போக முடியாது. ஏன்னா நம்மளா அப்படி போறது இல்லை, நம்ம கிறிஸ்துவ உள்ள போய் அங்கே போறது. அவரால் கழுகப்பட்டு அவர் இப்படி லைட்டா கழுவிட்டு அங்கிட்டு கூட வரணும். அவருடைய ரத்தத்தினால கழுவினால நம்ம அப்படிதான் போவோம். அப்ப நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நம்ம இவைகளுக்குள்ள அவ்வளவு பரிசுத்தமான தேவனிடத்துல பரிசுத்தமா தான் கடந்து போக முடியும்னு உள்ளது அங்க அது குறிக்கும். அது மாதிரி அந்த கற்கள் எல்லாம் அது விளைவிக்கு அதுக்கு நிர்ணயிக்கவே முடியாது. நம்மளால என்ன ஒரு வேலை சொல்லி மாத்தி மாத்தி வாங்கி இதெல்லாமே பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது. அதுக்கு இத்தனை வருஷம் ஆயுள் காலம் கிடையாது. நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை, நித்திய வல்லமை, கொடுக்கப்படுகிற வல்லமை நித்தியமா இருக்கும், எல்லாமே நித்தியமா இருக்கும். அப்போ அதுக்கு மகிமையாங்கும் நமக்கு காண்பிக்கும் பொருட்டு ஒரு இப்படி ஒரு தரிசனம் போல பரலோகத்திலிருந்து தேவனுடைய மகிமையை அடைந்த நகரம் இறங்கி வர கண்டேன். அதுக்கு 12 வாசல்கள் இருந்தது. அந்த வாசல்களுக்கு கீழே 12 அஸ்திபாரம் இருந்தது. அதுல அப்போஸ்தலர்களும் மற்ற வாசல்ல இஸ்ரவேலுடைய நாமம் தரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளவுன்னு அந்த கற்களை பற்றியும் அதுகளுக்கு இருக்கிற அலங்காரத்தை பற்றியும் முத்துக்களை பற்றியும் பேசியிருக்கு. அது எல்லாமே அந்த மகிமையை எங்கும் குறிக்குது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமை. அது நம்ம புரிய வேண்டியாங்க. அப்படிப்பட்ட இப்ப நீங்க 50,000 சம்பளம் வாங்குதீங்கன்னா உங்க மகிமையை நீங்க எப்படி காட்டுவீங்கன்னா, உங்க ஒய்ஃபை பார்த்தா தெரியும், ஒரு 10 பவுனுக்கு உருப்படி போட்டிருக்கு, புரியுதில்ல? விலை உயர்ந்ததை நீங்க வச்சிருக்கும் போது நீங்க ஏதோ நல்ல சேலரி உள்ள ஆளுன்னு புரியும். இதே மாதிரி நமக்கு புரிய வேண்டியாங்க. இப்போ ஒரு ராஜாயை காட்டிக்கிட்டு அவன் அலுமினிய பாத்திரம் வச்சிருந்தாங்கன்னா எப்படி? அப்ப ராஜான்னா பொருட்தட்டுகள், அங்க திராட்சை ரசம்னா பெரிய நுரைய இருக்கணும், ஆடு மாடெல்லாம் நுரைய அடிக்கப்படுகிறதா இருக்கணும், வேலையாள் நுரைய இருக்கணும். அதுதான் அவனுக்கு ராஜாவுக்கு மகிமை. இதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தி அப்படி சொல்லப்படுது. இதுக்குள்ள எல்லாம் ஞானம் எல்லாமே என்னன்னா மகிமையின் உச்சகட்டமே பரிசுத்தம். அப்ப நாம எவ்வளவு பரிசுத்தம் ஆகணும் இன்னும் உள்ளதை புரிய வேண்டியாங்க அப்படி சொல்லி. ஆனா நம்ம அதை புரியாம நம்மனா புரிஞ்சவங்களை புரியும். சிலர் பரலோக ராஜ்யம் அப்படி இருக்கும், எனக்கு அங்க நீச்சல் குளம் கட்டி தந்திருந்து எனக்கு அங்க வீடு கட்ட அப்படி எல்லாம் சொன்ன ஆட்கள் உண்டு.
ஒரு ஒரு மற்றொரு அவரு எங்க வீடு வேலை நடந்துட்டு இருக்குன்னு ஒரு பாஸ்டர் பெரிய இது அப்ப அவரு சொல்லியாரு, ஒரு நாள் நான் சொப்பனத்துல பரலோகத்துல வச்சுட்டு போனேன், ஏசு என்ன அங்க கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போன உடனே எனக்குள்ள வீடு அங்க பவுன்ல வேலை நடந்துட்டு இருக்குது, அதனால நான் பூமியில பவுன் போட மாட்டேன்னு சொல்லி, ஆனா அங்க பவுன்ல கட்டிட்டு இருக்காரு ஆண்டவர். நீ பூமியில பவுனை வருத்தல்ல. இவ்வளவு முட்டாள்தனமா பேசுவாங்க பவுனை வச்சு. அப்ப தேவன் இன்னமும் இந்த மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்காரா? இப்ப தூதர்கள் எல்லாம் அப்படியா வாழையா? அதெல்லாம் மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட காரியம். தேவ வல்லம். இப்ப அவர் மனுஷனா இருந்தா, மாமிசம் ரத்தம் இருந்தா போரல்ல அடிச்சு எப்பவும் இதுல இருக்காங்க, ஒண்ணு அங்க நடந்துட்டு வரும், இங்க நடந்துட்டு வரும். இது அப்படி இல்லையே, வல்லமே இல்லையா? அதாங்க அதுல நமக்கு புரிய வேண்டி. நீ எந்த பாகத்துல இருந்து பார்த்தாலும் எள்ளல வேணும், இருள் இல்லை, போர் இல்லைன்னு சொல்லலாம், அல்லாட்டு சோர்வு இல்லைன்னு சொல்லலாம். எந்த பகுதியில பார்த்தாலும் தேவன் என்கிற அந்த உன்னத வெளிச்சமான அந்த சர்வ வல்லமையில ஒரு எள்ளு போல கூட எந்த பார்ட்லையும் நீங்க என்ன செய்ய முடியாது, இருளை பார்க்க முடியாது. ஐயோ அவரு கொஞ்சம் எல்லாத்துலயும் கொள்ளலாம். இருள் சொல்லி வந்தாலே அவருக்குள்ள மற்ற குணங்கள், அசுத்த குணங்களும் சரிதான். எந்த செயல்பாடா இருக்கட்டு. இப்ப நுரையீரல் இப்படி பரவராஜில என்ன நித்தி ஜீவன் ஒரு மாதிரி இருக்காதா? ஒரு கதைக்கு முடிவு இல்லைன்னா எப்படி இருக்காங்க? அப்ப அவைய சிந்திக்கியது. அப்போ தேவன் அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆதியும் இன்னும் வச்சுக்கலாம், அந்தமும் அவர் தான் வச்சுக்கலாம். அப்படி ஆதியும் அவரு தான், அந்தமும் அப்படின்னா எப்ப தொடங்கினாருன்னு கேட்டா எப்ப சொல்ல முடியும்? அது நம்ம புரிய வேண்டிய ஆதியும் அந்தம் அவருன்னு சொல்லியிருக்கு. நமக்கு பாஷையில ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, கண்டுபிடிச்ச முடியாது, புரியுதில்லை. அப்போ அப்படிப்பட்டவர்கள் இத்தனை வருஷ காலமா இருக்கும்போது அவருக்கு எங்க போர் அடிச்சோன்னு கேட்டா புரியுதில்லை. அப்ப இதெல்லாமே நம்ம மனித புத்தியில சிந்திக்கதான். அது சீசர்களுக்கு எல்லாம் அதெல்லாம் கிளியர். அதாங்க அவையோ இதை கண்டவன்னா அவையோ அந்த மீனிங்ல எல்லாம் சொல்ல மாட்டோம். என்ன இவன் எல்லாம் சொல்லியா பவுல் எல்லாம் காணக்கூடாதவரும் ஏக சக்கராதிபதியும் சாவாமை உள்ளவரும் நாங்க ராஜாதி ராஜன் எல்லாம் அவரு புகழ்ந்து சொல்லியாரு. அப்போ அவரு இயேசுவை கண்டாச்சு, இயேசுவை சத்தம் கேட்டாரு. இயேசுவை காண இல்லை, இயேசுவை சத்தம். ஆனா அவரே தான் சொல்லியாரு காடை காண முடியாதுன்னு. அப்ப அவர் இயேசு எப்படி புரிஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு புரியுது? அதே பவுல் தானே எழுதுறாரு. ஆமா, ஒருவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர் சாவாமை உள்ளவரும் எழுதுறது பவுல் தான். அதே பவுல தான் அவரு சத்தத்துல ஆட்கொள்றாரு. அப்படின்னு அவரு நேரே பார்த்ததா இருந்தா அவரு சொல்லாம பார்க்க முடியும்னு சொல்லாம. ஆமா, அதுதான் அவரு பாருங்க. யோவான் சொல்லி அவருடைய சத்தத்தை கேட்டவனு இல்லைன்னு சொல்லி. அப்ப நீங்க இயேசுகிட்ட கேட்டீங்களான்னு கேட்டா இப்ப அதெல்லாமே பாருங்க தேவ அந்த வல்லமையெல்லாம் நம்ம அறிய முடியாது, நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதான் நம்ம பேச முடியும்னு உள்ள மாதிரியான்னு சொல்லுவோம். புரியுதில்லை? தேவனுடைய காரியங்கள் அப்படிப்பட்ட மகத்துவமானது. அப்போ அவர் தம்மை தாழ்த்தி, அதாங்க பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நீதி உள்ளவராய் காணப்பட்டார், தேவதூதர்களால் வணங்கப்பட்டாரு, ஒரு மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். சொல்ல போனா நான் என்ன சொல்றேன்னா, தேவதூதர்கள் சொல்றது கூட தேவனுடைய பக்கத்துல பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்ற அந்த ஆளு இது கூட இல்ல, தூதர்களா அவர் படைத்தவர்கள் கூட மனிதரா இயேசு வந்த பிறகுதான் அவங்க பார்த்திருப்பாங்க. ஒரு மனித அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுது இல்லையா? அதுக்கு பிறகுதான் தேவ தூதர்களுக்கு கூட ஒருவேளை மனுஷனா வந்த பிறகு அவங்க பார்க்கலாம் இல்லையா? மனுஷனா தேவ தூதர்களுக்கு பார்க்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? தேவ தூதர்களா இருந்தா நமக்கு இப்போ அவர்கள் ஒரு இதுதான் இருப்பாங்க இல்லையா? மனிதனை பார்க்க. அதுக்கப்புறம்தான் இந்த இயேசுவே தேவன் இப்படி இருப்பாரான்னு பார்த்துருப்பா அறிஞ்சிருப்பாங்க. அப்படிதானே? இயேசுன்னு சொல்லியது இப்ப ஒரு இப்ப நீங்க ரூபமா இருந்தா நான் ஒன்னில் ஒரு இப்ப தேவதூதர்கள் இருக்குன்னா நான் ஒன்னில் உங்கள்ட்ட ஒரு சவுண்ட்ல பேசணும், இல்லாட்ட ஒரு ரூபத்துல வரணும். அப்ப காணக்கூடாதவர் கண்டாதான் தெரியும்னு உள்ளவன் மனுஷன்டா காணக்கூடியவராதானா வரணும். புரியுது? புரியுதா உங்களுக்கு? இனி நம்ம காதை தந்துட்டு கேட்டாதான் நமக்கு உணர முடியும். அப்ப நமக்கு அவரு வல்லமையில புரிய முடியாது. புரியுது? அப்ப நமக்கு சத்தம் உள்ளவராதான் வருவார். அப்ப இவர் என்ன சொல்லியாருன்னா, தேவனுடைய சத்தத்தை ஒருவனும் கேட்டதும் இல்லை, அவரை கண்டதும் இல்லைன்னு யோவான்னு சொல்லிட்டு சொல்லியா அவருக்கு மடின்னா அவருக்கு உள்ள மடின்னா இப்ப
அம்மைய மடியில இருந்தேன்னு சொல்லியது வயிற்றுக்குள்ள இருந்து அவருக்கு உள்ள இருந்து வந்தவர், அல்லது அவரால் அனுப்பப்பட்டவர், அல்லது அவரிலிருந்து புறப்பட்டவர், அதை வெளிப்படுத்தினாருன்னு சொல்லி புரியுதில்லை. அப்ப இப்ப நம்ம தேவன் யாருன்னு தேவனை காணையில அவருடைய சத்தம் கேட்கல, அவரை யாருன்னு கேட்டா கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தியாருன்னா, நீ இப்படி பரிசுத்தமா இருந்தேன்னா அவருடைய வல்லமையும் அவருடைய அறிவையும் நீ பெறும்போது உனக்கு அது புரியணும்னாங்கன்னு சொல்லி, அப்படி நீ புரிஞ்சேன்னா நீ நித்திய ஜீவனுக்குள்ள வர முடியும். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகும்போது நீ அவர் யாருன்னு உள்ளதை அறிய வேண்டிய பிரகாரம் இப்போ தேவனையும் இயேசுவையும் அவர் எப்படி ஆளுகை செய்கிறார் என்கிற தேவனை குறித்துள்ள ஒரு புரிதலும் அறிவும் இல்லாத நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி இப்படி சொல்லிட்டு போக முடியுமா? அப்படி அதாவது யோவான் சொல்லும்போது ஒன்றாகிய மெய்தேவனாகிய உண்மை நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன் சொல்லுவார். அப்ப பிதா எப்படிப்பட்டவர், இயேசு எப்படி அனுப்பினார், அவருடைய ஆளுகை என்ன உள்ளது ஒரு சரியான புரிதல் இல்லாம ஒரு ஆளு நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு சொல்லியாரு. பிதாவை குமாரன் வெளிப்படுத்தாம எவனும் அறிய மாட்டான்னு சொல்லியாரு. அதே மாதிரி குமாரனை பிதா வெளிப்படுத்தாம அறிய முடியாது. அப்ப நம்ம எப்படி அறியோம்னு சொல்ல, ரெண்டு பேரையும் ஒன்றாக்கி பார்க்கிற அந்த பிரம்மாணம் நமக்கு தெரியலைன்னா அறியலைன்னாங்க அர்த்தம். அது கரெக்டான ஒரு புரிதல், அது புரிதல், அதை சொல்ல புரிதல், தேவனை குறித்துள்ள புரிதல். அந்த புரிதல் ஒரு மனிதனுக்கு சரியா இல்லைன்னா கூட கரெக்டா தேவனை குறித்து அவன் அறியலைன்னா அவன் அந்த ஜீவனுக்குள்ள வரலன்னு தானே அர்த்தம். ஆமா. இப்ப அவங்க எல்லாம் ரொம்ப அவரு சொல்லாரு கிறிஸ்துவ குறித்து பேசும்போது தேவனுடைய ஆதி சிருஷ்டினாங்கன்னு சொல்லிடு, முதல் சிருஷ்டின்னு சொல்லிடு. அவங்களுக்கு தெளிவா தெரியும், புரியுதில்லை. அப்போ முதல் சிருஷ்டினா தேவன் தமக்கு தாமே எடுத்துக்கொண்ட சாயலை, புரியுதில்லை. ஏன்னா அவர் படைக்க போறது எல்லாமே சிருஷ்டியா. சிருஷ்டின்னா காணக்கூடியது அல்லது பேசக்கூடியது அல்லது கீழ்ப்படியக்கூடியது. அப்ப அவைகளிடத்துல சஞ்சரிக்க அவருக்கு அவர் எடுத்துக்கொண்ட பதவி அங்க கிறிஸ்துன்னு சொல்லி, புரியுதில்லை. அதனாலதான் அவர் மூலமாய் சகலம் உண்டாயிட்டு. அப்ப நமக்கு தோணும், ஏன் அவருக்கு படைச்சான்னு. அவருக்கு படைச்சேன்னா அவரு தான் காணக்கூடாதவர், அவர் பிரம்மாணம் இல்ல. அவங்களுக்கு புரியுது. அவங்களுக்கு பிரம்மாணம் நம்ம சொல்றது ஒரு ரூல், வல்லமை. வல்லமை தேவன் நாம எல்லாம் சிருஷ்டிக்கு முன்ன எப்படி இருந்தாரோ அந்த நிலை, புரியுது. இப்ப நாம் என்று ஒன்று சொல்லணும்னா அவர் என்று ஒண்ணு இருக்கணும் இல்ல, உங்களுக்கு புரியுது. இப்ப பைஜுக்கு புரியுமா இருக்கும், உங்களுக்கும் புரியும். இப்ப ஆமா எனக்கு புரியுது புரியுது நீங்க சொல்றது. அது ஒண்ணு. இப்ப நீங்க ஒண்ணு சும்மா அப்படி எதையுமே படைக்கிறேன்னா அவர் அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியும். ஆமா ஆமா இல்லம்மா. இப்ப அவருக்கு தெரியற என்னன்னா ஒரு சிஸ்டின் ஒண்ணு இருந்தாதான் அவர் ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இப்ப ஒண்ணு கொஞ்சம் ஆழமா போவோமே, எதையுமே படைக்கிறேன்னா எப்படி இருந்திருக்கணும், நீங்க எப்படி யோசிக்க முடியும்? அவன் நான் மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப அவர் எப்படி இருந்தார், அவர் யாராவது இப்படி அவர் இருக்க ஒரு இடம் யார் உருவாக்கி கொடுத்தா, அவரை எது தாங்கும், எது அவரை இருத்தும்? இப்ப அவர் இப்ப நீங்க சொன்னா நீங்க பூமிக்கு மேல இருந்தேன்னு சொல்லுது, இல்லாட்டி ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தேன், உங்களை தாங்கி பிடிக்க ஒண்ணு இருக்கணும். இது எதுவுமே உண்டாகல. அப்ப அவரு எப்படி இருக்கு, அவரை தாங்கிட்டு இருந்தது எது? ஆமா புரியுது புரியுது, உங்களுக்கு புரியுதா? அப்போ இப்ப தேவன் இப்ப நீங்க எதுவுமே இல்லை, புரியுதில்லை. அவர்ல ஸ்டார்டிங் எதுவுமே இல்லாத போது அவர் ரூபமா இருந்தா அவரை எது தாங்கிட்டு இருந்திருக்கோம்? ஆமா ஆமா. இப்ப ரூபமா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தாங்கு பொருள் ஒண்ணு வேணும், புரியுதில்லை. அல்லது என்ன கோள்களை நிறுத்தி விட்டுருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஈர்ப்புல அங்க இங்கேருந்து இங்க ஒண்ணு ரெண்டு காந்தங்களை இப்படி வச்சு தள்ளி விட்டுருக்கோம்ல, அதை மாதிரி ஒண்ணு. இப்போ பூமி இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி சுத்துது இல்ல, அதுல இங்க இருக்கு அந்த காந்தமாங்க அந்த காந்தம் எல்லாம் சேர்த்து அப்படி நிறுத்தி விட்டுருக்கு. அது தேவன் அங்க அப்படி கோர்த்து வச்சிருக்காரு, உங்களுக்கு புரியுது? ஆமா தேவன் தான் அந்தந்த நிலைகள் நிறுத்தி விட்டுருக்கு. அந்த வரல அவ சொல்ல போனா நிறுத்தி விட்டுருக்காருன்னா அவருடைய வல்லமையினால அதை நிறுத்தி விட்டுருக்கு. இப்ப அவரை யாரு தாங்கினா யாரு பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப ஒரு நீ சொல்றது என்னன்னா ஒரு சூரியனே சந்திரனே பூமி எல்லாம் இருக்கு, அதாவது நிலைகள்ல தேவன் தன்னுடைய வல்லமை நிறுத்தி விட்டுருக்கு. அப்படியானா வல்லமே இருக்கிற தேவனை யார் தாங்குறான்? அவர் எங்க இருக்க முடியும், அவர் என்ன ரூபத்துல? அப்ப ரூபமோ அப்படி ஒண்ணு வல்லமையா அது நமக்கு அது
எத்தனை சொன்னாலும் வராத முடியாது. அதாங்க ஒருவரும் சேரக்கூடாத அப்படின்னு சொல்லி அதை அறிய முடியாது. அதை அறிய முடியாது. ஆனா அது நமக்கு அந்த அறிவுக்கு எட்டாத லெவல்ல அது இருக்காரு. அது நம்ம பிரெயினுக்கு வராது. அது நம்ம பிரெயினுக்கு அதை இது கூட பண்ணிக்கிட முடியாது. அதுதான் அவருடைய மகத்துவம். புரியுது இல்ல? அது இப்ப நமக்கு ஒரு மாட்டுட்ட போய் கம்ப்யூட்டர் சின்ன எப்படி இருக்கு அதை மாதிரியாங்க. புரியுது இல்ல? அது நமக்கு அதனாலதான் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அந்த அறிவு ஞானம் எல்லாம் அவருக்கே உரிய. புரியுதா? அப்ப அதுக்கு பிறகு அவர் ஒவ்வொன்றா அவருக்குள்ள இருக்க பிரம்மாண்டமே படைத்தல், காத்தல், அழித்தல். புரியுது? அப்ப படைப்பு இல்லைன்னா அவரு தேவனா இருக்கிறதுல என்ன யூஸ் ஆயிருக்கும்? நம்ம சும்மா ஒரு தனிச்சு மூணாவது மனுஷனா இருந்து பார்ப்போமே. ஒரு ஆள்கிட்ட வல்லமை இருக்கு, ஆனா அவர் ஒளிச்சே இருக்காருன்னா அது இருக்கிறத ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணு. அப்போ தேவன் தம்மை வெளிப்படுத்த அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஆகும். அப்ப வெளிப்படுத்தும் போதாங்க இதுகளை எல்லாம் உருவாக்குகிறார். புரியுது இல்ல? அதாங்க அவருடைய வெளிப்படுத்தல். தேவன் என்று ஒருவர் உண்டு, இவ்வளவு வல்லமை உள்ளவர், இவ்வளவு மாட்சிமை நிறைந்தவர், இவ்வளவு மகிமை உள்ளவர், இவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்கிறத வெளிப்படுத்தினதுதான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். அப்ப ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னா அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அந்த ஆதி எவனும் பார்த்தது கிடையாது. புரியுது? இப்படி ஒரு சிருஷ்டி இருக்கும்போதுதான் இப்படி ஒரு தேவன் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்ப இதுதான் அந்த ஆதியிலே படைத்தார்னு உள்ளதை அங்க அந்த நீதிமொழிகள் எல்லாம் போட்டிருக்கோம். அவர் வானத்தை வட்டணிக்கையில் இங்க ஆதியாகமத்துல சும்மா வானத்தையும் பூமியும் படைத்தார்னு போட்டிருக்கோம். இனி நீதிமொழிகள்லாம் சாலமோனுக்கு கொஞ்சம் ஞானம் தேவன் கொடுத்தனால அவன் அதை ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்லுவான். அவர் வானத்தை படைக்கையில் நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன் போட்டிருக்கேன். அவர் பூமியை வட்டணிக்கையில் நான் அவரோட கூட இருந்தேன் எல்லாம் போட்டிருக்கேன். புரியுது? இவரு யோபுட்ட இல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட பேசும்போது நான் கடல்ல ஆழத்துல நீ உலாவினது உண்டானல்ல யோனாட்ட நமக்கு இவர்கிட்ட சோதிப்பார்ல அது யாரு? யோபுட்ட தானே? யோபுட்ட தானே? லாஸ்ட் கொஸ்டின் வரும்போது நீ எனக்கு உத்தரவு சொல்லுன்னு சொல்லுவாரு. நீ உத்தரவு சொல்லு, நீ இவ்வளவு இதெல்லாம் பேசுற இல்லன்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் இதெல்லாம் செய்யும் போது எங்க இருந்தேன் கேட்பாரு. நீ இதெல்லாம் உன்னால பதில் சொல்ல முடியுமான்னு இல்லை, அவன் உடனே சரண்டர் ஆயிடும். அவன் ஒண்ணு நான் இனி ஆமா அது மனுஷன் எப்படி சொல்லுவாங்க. அவன் அதுதான் அவரு எப்படி அதே மாதிரி நீதிமொழிகளையும் சொல்லியிருக்கு. அப்ப இப்ப சிருஷ்டின்னு ஒண்ணு உண்டாக்குக்கு முன்னாடி இந்த சிருஷ்டி அவரை பார்க்கணும் இல்ல? புரியுது இல்ல? அதுக்கு அவர் எடுக்கிறார். அவரு காணக்கூடாத தேவன் காணக்கூடியவராய், பேசாத அல்லது அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது, கேட்கக்கூடாத தேவனாயிருந்தவர் கேட்கக்கூடியவராய், அவருக்கு அவர் எடுத்த சாயலிய பேர் தான் குமாரன் என்கிற பதவி. குமாரன் காணக்கூடியவர். அந்த குமாரன் தான் ஆதி காலத்துல தேவனாயிருந்தார். நமக்கு இங்க மனுஷனா வந்தனால நம்ம இயேசுன்னு சொல்லி. புரியுது அவங்களுக்கு? புரியுது. அப்ப இப்ப ஆதாம் இடத்துல அவனை படைத்ததுனால காணக்கூடியவராய் கிறிஸ்து தான் வாராரு, பேசக்கூடியவராய் வாராரு. ஆதாமே நீ எங்கன்னு கேட்காரு. அப்ப அது யாருன்னா கிறிஸ்து தான். இதே கிறிஸ்து தான். அதனாலதான் அவரு அவன்கிட்ட சொல்லுவார்ல ஆபிரகாம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே 50 வயசாவே அப்படின்னு சொல்லுவாரு. ஆதி முதலா இருந்த நான் தான் சொல்லுவாரு. அப்ப நம்ம இயேசு சொல்லி உடனே என்னதோ இப்ப பிறந்தவர மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்ன மாதிரி அவருதான். அதனாலதான் யோவான் வந்து தொடங்கும் போது வித்தியாசமா பேசுவான். எப்படின்னு சொன்னா அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல். அவன் தேவனை வார்த்தைன்னே சொல்லுவான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் ஒன்று உண்டாகும். அப்படியே சொல்லுவான். பயங்கரமா இருக்கு. அப்ப நமக்கு கடைசியில புரிஞ்சு வர்றது என்னன்னா தேவன் வகுத்த வழிகளாங்க அந்த பிதா குமாரன் பரிசுத்தார். அப்போ அதுக்கு பேர்ல தான் ஞானசானம் எடுக்கணும். அந்த மகிமையை நம்ம புரட்டுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது. அது கடைசி வரைக்கும் ஆமேன் என்று முடிக்கப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு வாருன்னு சொல்லியிருக்கு, பிதாவை வாருன்னு எழுதல. ஏன்னா பிதா என்கிற அந்த வல்லமைக்கு முன்ன நம்ம ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு புரியுதா? அந்த வல்லமையே ஒருவன் இப்ப இயேசு அடிச்சுட்டான அந்த வல்லமே அடிக்க முடியுமா? அவர் தாழ்த்தினதுனால அடிச்சா மனுஷனா வந்ததுனால. அவருடைய மகிமையில அப்படி செய்ய முடியுமா?
மகிமை எட்ட முடியாத இது இல்லை. அப்ப போக முடியாது. ஆமா, சூரியனிட்டே போக முடியாது அவர் படைச்சது. இனி அவர் அப்போ அது நம்ம சிந்திச்சே கூடாது, பாவமாகும். ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே அறியாத மதிகேடனாங்க இன்னும் இருந்துட்டு நாளை போகிற மனுஷனாங்க தேவனை உண்டாக்குனது யாருன்னு கேட்க, இவனுடைய நீ உண்டாக்குனதை விட்டு என்ன இருக்கிறதுக்கு பதில் சொல்லு. என்ன உண்டாக்கி இருக்குல்ல, இது யார் உண்டாக்குனான்னு கேட்டு பாருங்க, துகள்னு சொல்லுவாங்க. அப்போ துகளை யார் உண்டாக்குனா, அது ஒரு ஆட்டம் இருந்துன்னு சொல்லுவாங்க. எதையாவது ஒன்றை சொல்லி போட்டு குழப்பானதை தவிர அதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியாது. அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கேன், தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான் போட்டிருக்கு. அப்ப தேவ வல்லமைன்னு சொல்லுகிறது அது ஒரு மனிதனால் அளவிட முடியாத, மனிதனுக்கு கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாததும், கொடுத்தாலும் வாங்க முடியாது மனுஷனால். அது நம்ம புரிஞ்சிடவும் முடியாது. நாள் பிறக்கும் முன்பே, நம்ம நாள் பிறந்ததுனால வருஷம் கணக்கிடுவோம். நாள் பிறக்கிறதுக்கு முன்பே உங்களுக்கு புரியுது இல்லை? ஆமாம். வேணா நீங்க இப்ப சும்மா ஒரு எல்லை இல்லாத இடத்துக்கு இங்கிருந்தே நடந்து போயிட்டு இருக்க, முடிவு என்னை காணுதீங்களோ அன்னைக்கு தேவனை அறையிலான்னு சொல்லிய மாதிரி போயிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். மேல விட்டு போகணும். சூனியம்னா ஒண்ணும் இல்லாத இடத்துல போயிட்டே இருந்தோம்னா எல்லையே இல்லை. அதனாலதான் அவருக்கு படைப்பு நீளம்னா எல்லையற்ற தன்மையாங்க நீளமா படைச்சிருக்கு. வானம் எல்லை இல்லாத, அது வானம் கிடையாது, அந்த எல்லை இல்லாத தன்மை அங்க நமக்கு நீளமா தெரியும். அதனாலதான் அங்க நீங்க அவருக்கு உடன்படிக்கை பெட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. அங்க நீல கலரு, இயேசுவை குறிக்கிறது ரத்தாம்பரம், பலியாகிறது. ஒரு வெண்பஞ்சு, தூய்மை, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்படிப்பட்டதுல தான் அந்த நூல் எல்லாம் வச்சு அந்த வஸ்திரங்கள் எல்லாம் செய்து ஆசரிப்பு கூடாரெல்லாம் அப்படிதான் உண்டாக்கணும். திரைச்சியிலே இல்லை, அப்படிதான் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, மனுஷன் அதை புரியணும்னு சொல்லி. அப்போ அப்படி எல்லை இல்லாத தேவனை நான் எல்லைப்படுத்த போவேன், அவருக்கு தொடக்கத்தை நான் காணுவேன். நான் குறிப்பேன்னு சொன்னா, எப்போ நாள் உண்டாகிறதுக்கு முன்னே நம்ம சூரியனை சந்திரனை உண்டாக்கியாங்க, நம்ம நாள் வந்தது பேசிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷன் அவர் லட்சம் வருஷத்துக்கு முன்னே இருந்தார். சூரியனை உருவாக்குனது மனுஷனை உருவாக்க முன்னாடி தான் உருவாக்குனாரு. அதுக்கு ஒரு நாள் இருக்குது. இப்போ மனுஷன் 6500 வருஷம் ஆகுது. அதுக்கு 4 நாளைக்கு முன்னா 1 2 போட்டிருக்குல்ல, அதில் அவ்வளோதான் ஆகும். அவ்வளோ 6500 வருஷம் தான் ஆகும். ஆனால் இவன் சொல்லுவான் லட்சக்கணக்கில் வருஷம். நாள் என்றைக்கு உண்டாச்சுன்னு வேதம் சொல்லுது, வேற அவனு சொல்லிட்டு பார்ப்போம் எப்படி உண்டாச்சுன்னு. நம்ம அதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இவ்வளவுதான் ஆகும். ஆனா இப்ப நாளை நம்ம இப்ப நான் ஒண்ணு வேண்டாம், நாளை சூரியன் இல்லாம நாள் கணக்கிட முடியாதுங்க. இருட்டு வெளிச்சம் வரும்போது தானே ஒரு நாள். இது இல்லைன்னா எப்படி கணக்கிடுவீங்க? புரியுதா? இப்ப நம்ம மணி வச்சிருக்கேன், இது இங்க வந்த பிறகு இப்போ 10 நாள் இதை முன்னாட்டாலும் இந்த மணியை வச்சு இப்படி ஒரு செகண்ட் இல்லைன்னா 24 மணிக்கு ஒரு நாளும் கணக்கு போடுவோம். முன்ன இது இப்ப இல்ல, நம்ம அறிவு வந்த பிறகு. அதுக்கு முன்ன அப்ப நாள் கணக்கிடுக்கு அதாங்க வச்சிருந்து. புரியுது இல்ல? அது சூரியன் ஒண்ணும் இல்லாட்டி இது ஒண்ணும் ஓடாது. 4 நாள் இல்லாட்டிங்கல்ல எல்லாம் செத்து போயிடும். எலக்ட்ரானிக்ஸ் ஒண்ணுமே ஒர்க் ஆகாது. இவன் நினைச்சு ஏன் பேட்டரி ஓடணும்? வெயில் இல்லாம இல்லை, மொத்தத்திலே தேவன் நியமித்த நியமங்கள். இப்போ சில பூச்சிகளே சில வாழ்க்கைக்கு தேவை நாங்கள் சொல்லுது. புரியுது? அது மாதிரி தேவன் ஒரு ரவுண்டு பண்ணி வச்சிருக்கிறதுல இருந்தெல்லாம் இப்ப சூரியன் ஒன்றும் இல்லைன்னா பூமி முடிஞ்சிடும், மனுஷனும் செத்துருவாங்க. அப்போ வாட்ச் வச்சோன்னு நிறைய கண்டோன்னு பிடிச்ச முடியாது, அதுக்கு ஒரு காலக்கெடுவிட முடியும். அப்போ அவ்வளவு மகத்துவமான தேவன் நாட்கள் உண்டாகும் முன்னே இதெல்லாம் உண்டாக்கினவர். அதுக்குதான் வெளிப்படுத்தல சூரியன் இருண்டு போகும் எல்லாம் சொல்லி இருக்குது. இவ்வளவு சூரியன் அந்த இது நாள் முடிஞ்சோன்னா அதெல்லாம் அழிக்கப்பட்டோன்னா மனிதன் அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கு. அதுக்கு பிறகு அவருடைய அந்த பரிசுத்த நேரத்துக்கு சூரியன் தேவையில்லை நாங்க போட்டிருக்கு. ஏன்னா அங்க நாள் கணக்கு பண்ணி வாழியது இல்லை. புரியுது இல்ல? அவரே வெளிச்சமா இருப்பார். அங்க சூரியன் சந்திரன் தேவையில்லை. நாளை கணக்கிட்டு 10 வருஷம் 11 வருஷம் 22ல சொல்லி இருக்குன்னு அங்க நாள் தேவையில்லை. ஏன்னா அங்க இனி நம்ம நித்திய காலமா இல்ல வாழ போறோம். புரியுது இல்ல? நித்திய காலமா மனுஷனை மாதிரியா வாழ போறோம். அவருடைய மகிமை, அவர் எப்படி நோவு இல்லாத, பசி இல்லாத, வேதனை இல்லாத, சரீரம் இல்லாத, இச்சை இல்லாத ஒரு வல்லமையா இருக்கிறாரோ அந்த மாதிரி வல்லமையா மாற்றப்பட போறோம். அப்போ வல்லமைக்கு வல்லமை தொடர்பு இருக்கும். அவருடைய வல்லமையினாலே நம்மை தொடர்பு கொள்வார். இப்ப எவ்வளவு இதுல ரூபம் இல்லாம எவ்வளவு தொடர்பு இருக்குது பத்தியலா? ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லு, இடையில ஏதோ பாஞ்சு வருது, நம்ம அறியல.
நம்மளும் சுவாசிக்க காற்றுல எவ்வளோ வீடியோக்கள் போயிட்டு இருக்கு, எவ்வளோ வாய்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த இதுல ரூபம் இல்லாம செயல்படுது. மனிதனுடைய அறிவினால இவ்வளவு காரியங்கள் இருந்தா சகலத்தையும் படைத்த தேவன் வல்லமையா இருக்கிற அவரால எல்லாத்துக்கும் சாத்தியம். பின்ன இல்ல இப்ப நம்ம இதே மனுஷன் படைக்கல, மனுஷன் 4 பேர் நின்றுட்டு இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கோம். இதே நம்ம கண்களுக்கு காண முடியாத இதுல இவ்வளவு செல்லோட டவர் இது போகுது, வாய்ஸ் போகுது, அடுத்தது வீடியோஸ் வருது, நம்ம மொபைல்ல வர வீடியோஸ் வருது. இதெல்லாம் கண்களால் காண முடியாத மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த இதுக்குள்ளாடியே இவ்வளவு வருதுன்னா தேவனாலே எல்லாத்தையும் செய்ய முடியும். இது மனுஷன் உருவாக்குற, மனுஷன் அறிகிறான். பாருங்க, ஆதியில நம்ம பேசும்போது நம்ம சவுண்டா பேசி கேட்கணும், அதை இப்ப கண்டுபிடிச்சேன். அது காற்றிலோடி தான் வருது, காற்று இல்லைன்னா பேசியது கேட்காதுன்னு இப்ப நம்ம கண்டுபிடிச்சு. அப்போ உள்ள மனுஷனுக்கு அதை சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க ஆண்டவர் அப்படி விடுவாரு. இப்போ உள்ள மழை இப்படி உருவாகுன்னு கண்டுபிடிக்கும். ஆனா அதை உருவாக்கி வச்ச பிரம்மாண்டம் தேவனாங்க. தேவனை இவன் சொல்லியனால அப்படி ஆச்சா, அவர் அப்படி வச்சதுனால இவன் இப்படி சொல்லியா? ஆமா, அதான் அப்படிதான் சொல்றான். இப்போ தேவன் அந்த அறிவை கொடுத்து இது பண்ணிடல. இப்போ அந்த இப்போ அங்கண்டு ஒருத்தன் பேசுறான்னா அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வருது இல்லையா, நம்ம காண முடியல இல்லையா? அது மனிதனுடைய அறிவை தேவன் கொடுத்து அப்படி அதுக்கு மேல இருக்கிற தேவன் அந்த அறிவு. இப்போ மனுஷனுக்கு இதுல நம்ம சிந்திச்சு பார்த்தா நான் கண்டுபிடிச்சேன் நம்ம சொல்லுவான். தேவன் அந்த அறிவை கொடுத்திருக்காரு, நம்ம சிந்திச்சு நினைக்கலாம். ஆனா அதுக்கு மேல இருக்கிற தேவன், அவருக்கு அறிவை கொடுக்கிற அதெல்லாம் ஆளுகை செய்யற தேவனால எல்லாத்துக்கும் பரலோக ராஜ்யத்தை அப்படி ஒரு இதுல கொண்டு வர்றது ஒரு பெண்ண கட்ட. அதாங்க அப்ப இந்த நம்ம இப்படி நாமன்னுள்ள மாமிசத்துல இருக்கனாலே நமக்கு பிரச்சனைகளும் காரியங்களும், மற்றது அப்படி கிடையாது. அதனால மனுஷன் சிந்திக்க மாதிரி இல்லை தேவன் அமைச்சிருக்கிறது. அது அதனுடைய வேலையில்லாத இது செய்துக்கிட்டு அதனுடைய காரியங்கள் வரைக்கும் தேவன் கட்டளையிட்ட நாள் வரைக்கும். சூரியனுக்கு டெய்லி உதிச்சு போறது அதுக்கு வேதனைட்டா இருக்கு, புரியுது இல்லை? அது கீழ்படியுது, அது கொடுக்கப்பட்ட வல்லமை அதில் செயல்பட்டுட்டே இருக்குது. அதுக்கு ஆற்றல் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, எடுக்க குறையாம வருது, எப்படி அதுக்குள்ள வருதுன்னு தெரியாது. எவ்வளோ வரும் இந்த டன் கணக்கில் கலோரி, வெப்பம், அந்த பவர், வெளிச்சம் அதுக்குள்ளேருந்து வருது. அதுக்கு கொடுக்குது யாரு? புரியுதுல்ல? அதுக்கு இப்போ ஒன்னுலேருந்து ஒன்று வாங்கில வரணும். நமக்கு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட்ல வருதுன்னு சொல்லி, கரண்ட் எங்க தண்ணியிலேருந்து வருதுன்னு சொல்லி. அப்ப தண்ணிங்க அதுக்குள்ள இருக்க ஆற்றல்ல இருந்து வருது. அப்ப இதே மாதிரி சூரியனுக்கு இருக்க ஆற்றல் எங்கிருந்து வருது? யாரு கொடுக்க? யாரு? அதான் அது எப்படி வருதுன்னு கேட்க. அதே மாதிரி அந்த லைட் அவர் பொருத்தி இருக்கிறத பத்திலாம் எல்லாத்துக்கும் மேல கொண்டு பொருத்திருக்காரு. எல்லாத்துக்கும் போற வேண்டி அந்த ஒரு லைட்டு சூரியன் எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்க வேண்டி எவ்வளவு பவர்ஃபுல்லா அதை கரெக்டா அது கொஞ்சம் எல்லாம் இறக்கி இப்படி வச்சா முடிஞ்சில்ல. நமக்கு கோடை காலங்கள்ல அது கொஞ்சம் அப்படி ரவுண்ட்ல கிட்டோடி வரும்போது இங்க பொறுக்க முடியாம மனுஷன் சாவும். அப்ப தேவனாங்க அதை கட்டளையிட்ட முடிஞ்சு மனுஷன். இதெல்லாமே அப்படிப்பட்ட அது கடலை யோசித்தால் அப்படித்தானே இருக்கு. சோத்ராண்டவர் அப்ப பாருங்க, அந்த காலங்களிலே இந்த படைப்புகளை இப்போ நான் பவுல் சொல்லும்போது உலகம் தோற்றம் முதல் உண்டானவைகள் கர்த்தரை குறித்து பேசிட்டு இருக்க, அதனால நீ சாக்கு போக்கு சொல்லாதன்னு சொல்லிடு, ஆண்டவர் அறியலன்னு சொல்லாத, அவைகள் உனக்கு போதிக்கவில்லையான்னு கேட்டுருக்கோம். அப்போ நம்ம அதுக்கு மேலே சிந்த வைக்கலைன்னாங்க அர்த்தம். நம்ம ஈஸியாக கடந்து போகிறோம். ஒரு மரம் அதுலேயே நிற்குது, ஆத்மா இல்லாதனால அதுக்கு சலிப்பே இல்லை, கனி தந்துட்டே இருக்குது. இத்தனை வருஷமா இதில் நிற்க அவனுக்கு வேதனை இல்லையா, அவனை மேலே புழு போகுது, அப்படி இருக்குது, நாங்கள் அங்கே சினிமா பார்க்க போகிறோம், அங்கே ஜாலியாக இருக்க போகிறோம், நீ மட்டும் போகிறா இருக்கேன்னு அதுகிட்ட சொல்ல முடியும். அதுக்கு ஆத்மா இல்லை, கட்டளையின்படி செயல்படும். அப்போ இதே மாதிரி அங்கே போன பிறகு தேவனுடைய வல்லமை தான் மனுஷனுக்கு இருக்கும், புரியுதில்ல? மனுஷனை மாற்றிடுவார்ல. நம்ம நித்திய ஜீவன் சொன்ன இந்த மாதிரி மாமிசம் இருக்காது. மாமிசம் இருக்கும் தோறும் பாவம் இருக்கும், இச்சைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், சார்ந்து வாழ வேண்டிய வரும். அங்கே சார்பு கிடையாது, தேவன் தான். தேவனும் தேவனுடைய வல்லமையின் கீழே இருக்கிற பிள்ளைகள்னு நம்மளை சொல்லியிருக்கு. பிள்ளைகள்னா பிள்ளைகள் எப்படி இது மாதிரி மாம்சம் ரத்துவமாக இருக்காது. இது மாதிரி ஒரு சந்ததியிலேருந்து ஒரு சந்ததி வாடுறதுக்கு அப்படி இருக்காது. மீட்கப்பட்டவர்கள் தான் இருப்பார். அது வழிபடுத்தல சொல்லியிருக்கீங்கல்ல, மீட்கப்பட்டவர்கள். அப்புறம் நாங்கள் அங்கே இருந்துட்டு நாங்களும் கொஞ்சம் வேற கல்யாணம் பண்ணி பின்னும் உருவாக்கட்டான்னு கேட்க முடியாது இல்லை. தூதர்கள் எப்படி படைத்தா அவர்கள் ஒரே ஆள் தான், நபர் தான், தேவச்சாயல். அங்கே பெண்ணுங்கிற சாயல் கிடையாது, புரியுதில்ல? ஆணுன்னா அந்த விகாரம் உள்ள ஆணல்ல, தேவனை
ஆண் என்று நமக்கு சொல்லி இருக்கும். தலைக்கு பேர் தான் ஆண். புரியுது? வல்லமை. இப்ப நம்ம 2 பேரை படைச்சிருக்கு. அதுல ஆணுன்னா ஆளுகிறவன், பெண்ணுன்னா கீழ்ப்படுகிறவன். அதே மாதிரி தேவனுக்கு இயேசு பெண்ணு மாதிரி கீழ்ப்படுகிறான். தேவன் தலை, கிறிஸ்து நமக்கு கிறிஸ்து தலை. அப்ப இங்க பரலோகத்துல ஆணு பெண்ணுன்னு சொல்லியது எல்லாமே கீழ்ப்படிதலை அங்கன்னு சொல்லியிருக்கு. பிசாச பெண்ணுன்னு சொல்லியிருக்கோன்னா அது வேசி பெண்ணு. தேவனை கீழ்பட்டிருக்க வேண்டிய பெண்ணாங்க. பெண்ணுன்னா கீழ்ப்படுகிற ஒரு கேருபேன். அது கீழ்ப்படியாம போனால வேசின்னு சொல்லியிருக்கு. அப்ப நமக்கு தான் இங்க சாயல்னு எல்லாம் சொல்லியது ஆண் பெண்ணுன்னு எல்லாம். அங்க வந்து ஆண் பெண்ணுன்னு குறிக்கிறது ஆண் சாயல்னு சொல்லுகிறது ஆளுகையான்னு குறிக்கும். ஆண்னா ஆளுகை, தலை. பெண் சாயல்னா கீழ்ப்படுகிறத குறிக்கும். இப்ப நம்ம மனவாட்டி தேவனை கீழ்ப்படிய வேண்டிய நபர்களாங்க. ஆளுகை செய்யது தேவனை. அப்ப நமக்கு தந்திருக்க ஸ்தானம் என்னன்னா, நாம் தேவனை கீழ்ப்படிஞ்சு தேவன் தருகிற அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க உள்ளதுல தான் இருக்கணும். நாம தலையா தேவனிடத்துல இருக்க முடியாது. தேவன் தான் தலை, அவர் ஆளுகிறவர். நாம கீழ்ப்படுகிற நபரா இருக்கணும். நம்ம இப்ப என்ன செய்யணும்னா, நமக்கு தந்திரிய சுதந்திரத்துல நான் எனக்கு இஷ்டப்படி வாழ்வேன், ஏன் அவருக்கு கீழ்பட்டு இருக்கணும், ஏன் அவர் சொல்ல மாதிரி கேட்கணும், அவர் எனக்கு யாரு அப்படின்னு உள்ள மாதிரி இருக்கு. அவரு எனக்கு யாருன்னு அவர் படைச்ச உலகத்துல இருந்துட்டு நம்ம அப்ப தப்பிச்சு போக முடியும்? மரணம் வரும்போது எங்க போய், நோய் வரும்போது எங்க போய், நீ நியாய தீர்ப்பு தரும்போது எனக்கு நீர் தரக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? புரியுது? அப்ப நம்ம எங்கோடி போனாலும் அவரே கஸ்டடியில தானே இருக்கு. ஆமா, அது நம்ம மறிச்சவன அப்ப தப்பிட்டேன்னு நினைச்சா முடியாது. நியாய தீர்ப்புல போகணுமே. அப்ப இங்க உருவாகிற ஒவ்வொரு மனுஷன், ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனை முன்ன நின்று தானே ஆகணும். அப்ப நம்ம இப்ப நமக்கு கிடைச்ச சுதந்திரத்தை பாழாக்கு கண்டியாங்க, நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் அறிவாளி, தேவன் இல்லைன்னு சொல்லியவன், நாஸ்திகன் எல்லாம் பேசிட்டு இருக்கு. தேவனிடத்துல பொய் ஆகணுமே, நின்று ஆகணுமே. நீ எங்கிருந்து தோன்றினா இங்க அவருக்கு உள்ள இதெல்லாம் வந்திருக்கும். அவர் படைத்ததுக்குள்ள எங்க தோன்றி தனியா இதா வரலையே. அவரை அறியாம ஒரு பொருள் வந்துட்டுன்னா அதுதான் தேவன். அவரோட மிஞ்சிடும். புரியுது? ஆமா ஆமா. அவரை அறியாம ஒண்ணுமே வர முடியாது. சாத்தானி கேட்கல, இல்ல நான் என்னை விட்டு சுத்திட்டு தெரிய அடிக்க, நீர் எனக்கு மேல ஆளு வச்சு யாருன்னு கேட்க முடியாது இல்ல. அப்ப தேவ வல்லமைன்னு சொல்றது சகலத்தை அடக்கி ஆள்கிறது. சாத்தான் கூட அவருடைய இதுக்குள்ள வந்து ஆனா விழுந்து போனவன். பீரியடு தான், அந்த காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவரு அண்டர்ல தான் வர்றான். வல்லமை அடக்கியது அவரு தானே. அதுக்கு நியாய தீர்ப்பு குடிக்கிறது அவரு தானே. அப்ப இப்ப அவன் சுத்தி தெரியான் ஃப்ரீயாட்டு. நம்மளும் அதே இதுலதான் சுத்தி தெரியும், அடங்காத காலம் மாதிரி தெரியும். ஒரு நாள் போகணுமே முன்ன, அப்ப என்ன செய்ய முடியும்? அதை தான் நமக்கு முன் அறிவிச்சிருக்கு சுவிசேஷம் மட்டும். அதான் அவனுக்கு சாத்தானுக்கு தூதர்களை கை கொடாமல் மனுஷனுக்கு கை கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கு. ஆமா, அவர்கள் பரிசுத்திலிருந்து விழுந்தனால அவையில கை கொடுக்கல. நமக்கு அவன் நம்மளை வஞ்சிச்சதுனாலே அங்கும் நமக்கு அதான் ஆதாமுக்கு ஒப்பான பாவம் செய்யாதவர்களே மரணம் ஆண்டிருக்கனால அவர்களுக்கு ஜீவன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தேவன் செய்கிற ஏற்பாடுகளாங்க இதெல்லாம். அதுக்கு பாருங்க, அவரே வர வேண்டிய இருந்தது, அதை கூட அவர் வந்து செய்தார். எல்லாம் நம்ம இதெல்லாம் ஆராய்ஞ்சு உணர்ந்து உள்ள இதாச்சுன்னா நமக்கு பாவம் செய்யக்கும், தேவனை புறக்கணிச்சுக்கும், சும்மா இடந்து உறங்குக்கெல்லாம் கை கால் நடுங்கி போகும். இவ்வளவு பெரிய தேவனை தந்திரி கிருபைக்கும் காலங்களையும் நம்ம பயன்படுத்தாம சும்மாவே கிடந்து, அதுவே அறியாதவன் கிடந்து உறங்கினா ஒன்றும் இல்லை. அறிஞ்ச நம்ம தேவனை ஒரு மாதிரி ஆக்கியோனாங்க அர்த்தம், புறக்கணிக்கும்னு அர்த்தம். பிசாசுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியும் தேவனை பரிவேசம் பண்ணியோனாங்க அர்த்தம். அவருடைய ரத்தத்தை குறித்து நம்ம அவரை நிந்திக்கணும்னாங்க அர்த்தம். நம்ம சிலுவைகளும் குத்துனாய், அப்படி பேசினாய், மற்றவன் ஈட்டி எடுத்து குத்துனான்னு இல்லை, நம்ம டெய்லி குத்திட்டாங்க இருக்கு. அதனாலதான் ரொம்ப அன்னை நம்ம தியானிச்சதுல பூமியில ஆபேலிய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் உன்னதமானவருடைய ரத்தம் பேசினதுக்கு ஒவ்வொருத்தரும் கணக்கு கொடுக்கணும் நாம் போட்டிருக்கு. ஆபேலுடைய ரத்தம் தன்னை பழி வாங்கினவனை குறித்து நியாயம் கேட்குது. இயேசுக்கு ரத்தம் பூமியை ரட்சிக்க சிந்தப்பட்டது. அப்ப நம்ம நரகாக்கினை போகும்போது தான் அதுக்கு விலை தெரியும். அன்னைக்கு ஏன்னு கேட்டா இந்த ரத்தத்தை புறக்கணிச்சேன்னு, இந்த வாய்ப்பை நீ தள்ளுன அப்படின்னு சொல்லி அந்த ரத்தம் பேசணும்னு நமக்கு உணரட்டுன்னு அப்படி எழுதியிருக்கு அவரு. பாருங்க, அதான் எவ்வளவு பெரிய காரியம்.